ஆர்டிஜி வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நாளைக்கு மெட்ராஸ் டே. விஜய் வந்து அவரோட கட்சி கொடியை அறிமுகப்படுத்த போகிறாரு. இது 2-3 நாளாகவே உங்களுக்கு இது ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அதாவது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு மஞ்சள் கலரில் விஜய் ஃபோட்டோ வச்ச ஒரு கொடியை வந்து ஏற்றுனாங்க. இப்போ வந்து லைவ் சேனல்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, விஜய் வீட்டுக்கு வெளியில் இருந்தது பூரா இதுதான் விஜய் கொடி அப்படின்ட்டு அதை லைவ் எடுத்து போடுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்ககிட்ட இருந்து ஒரு டிக்ளர் பண்ணாங்க, இது வந்து கட்சி கொடி அல்ல, இது வந்து ஒரு டெமோ கொடி, இது வந்து ஏற்றுனதை வந்து நீங்கள் எடுத்து போட்டீங்க அப்படின்னு. அதாவது வந்து இப்போ டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ரஜினி வீட்டில் காத்து கிடந்தது. எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒரு 20 சேனல் ரஜினி வீட்டுக்கு வெளியில் இருக்கும். ரஜினி எப்போ அரசியல் வெளியில் வருவார், ரஜினி கார் வெளியில் வரும், ஏர்போர்ட்டுக்கு போகும், எல்லா பக்கம் ஒரு 20 சேனல் இருந்தது. அதே மாதிரி தான் நேஷ்னல் ப்ரெஸ் எல்லாருமே ஜெயலலிதா வீட்டு வாசலில் காத்துட்டு கிடப்பாங்க. அதே மாதிரி அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதி எப்போ வண்டி வரும் அப்படின்ட்டு 2006 to 2011 அப்படியெல்லாம் காத்துட்ருப்பாங்க. மீடியாவுக்கு என்னென்னா, யார் செய்தியை முந்தி தருவது அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் விசாரித்த சோர்ஸில், அதாவது வந்து விஜய் கட்சி கொடியில் வந்து 2 பார்ட் வரப்போகுது. மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர். அதே மாதிரி அவங்க வந்து வாகைப்பூவை வந்து அந்த கட்சி சென்ட்ரலில் இணைக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஆரம்பத்துலேருந்தே அந்த டாக் வந்துட்டு இருந்தது. அந்த வாகைப்பூ எதுக்கு இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழீழ விடுதலை புலிகளோட அவங்களோட தேசிய மலராக வந்து செங்காந்தல் மலர் அப்படின்ட்டு ஒரு மலரை வச்சுருக்காங்க. அது மாதிரி இது தமிழர் நலன் சார்ந்த ஒரு கட்சியாக இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது இவங்களோட எண்ணப்பாடு. உதாரணத்துக்கு விஜயோட அரசியலில், அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்த கட்சிகள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 1947க்கு அப்புறம் சுதந்திரம் வாங்கின கட்சிகளில் பல தியாகங்களை பண்ணி பல உயிர் பலிகளை கொடுத்தது காங்கிரஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி திமுகவோட முதுகில் ஏறி ஒரு 5 சீட்டு கொடுங்கய்யா, 10 சீட்டு கொடுங்கய்யா அப்படின்னு கெஞ்சி தான் அதோட வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அதாவது 1947க்கு அப்புறம் காங்கிரஸை அழிக்கவே முடியாது, தமிழ்நாட்டிலிருந்து இல்லை இந்தியாவிலிருந்தே அழிக்க முடியாது அப்படின்ட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. எங்கேயோ ஃபஸ்ட் எலெக்ஷனில் 2 சீட்டு ஜெயித்த பிஜேபி 400 சீட்டுக்கு அதிகமாக ஜெயிச்சு தனி மெஜாரிட்டியில் ஆட்சியை பிடிச்சதெல்லாம் வரலாறு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1967 திமுக ஆட்சியை பிடிச்சது. திமுக ஆட்சியை பிடிச்சதுன்னா அண்ணாதுரையும் கருணாநிதியும் சேர்ந்து உடனே ஆட்சியை பிடிக்க முடியல. அப்போ அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸான ஒரு முகம் தேவைப்பட்டது. அந்த முகமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கலருக்கு வேண்டிய கிராமங்களில் அப்போ ஓட்டு போட்டதாக சொல்லுவாங்க. அப்போ வந்து திமுகவின் பேச்சாளர்கள் அப்படின்ட்டு ஒரு வட்டம் இருந்தது. அதாவது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லேயே பேச்சாளர்கள் உள்ள ஒரே கட்சி திமுக தான். பேசியே ஆட்சியை பிடிச்ச ஒரு கட்சினா அது திமுக தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர் கட்சியை தொடங்கின போது ஒவ்வொரு பக்கமும் இப்போல்லாம் வண்டி, சோஷியல் மீடியா எல்லாமே இருக்குது. அப்போல்லாம் சவாரி வண்டி. நீங்கள் வட மாவட்டங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சவாரி வண்டி, கட்ட வண்டியில் போய் அந்த மாம்பழ சின்னத்தை வளர்த்தி கொண்டு வந்தார். அதே மாதிரி திமுகவிலிருந்து பிரிஞ்சு வைகோ வரும்போது வைகோவை வந்து அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்றிடுவாருன்ட்டு ஆவடி நாசர் தலைமையில் கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 200 பேர் நைட்டு பாதுகாப்பு போடுவாங்களாமா. ஏன்னா அப்போ வந்து 18 மாவட்ட செயலாளர்கள் திமுகவிலிருந்து பிரிஞ்சு வைகோ கூட வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1996 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்க போகுது அப்படின்னு நினச்ச எலெக்ஷன் அது மட்டும்தான். எப்படி வைகோ ஆட்சியை பிடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்கும் மக்கள் மத்தியிலும் இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில தொகுதிகள் கொங்கு மண்டலங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிச்சது, 2வது இடத்துல மதிமுக, 3வது இடத்துல தான் திமுக வந்தது. இது மாதிரி அடுத்து வந்த விஜயகாந்த் 2004க்கு அப்புறம் அவர் அரசியல் வர்றாரு. 2006 தனது தேமுதிகவை தொடங்குறாரு. தேமுதிகவில் அவர் சந்தித்து விருதாச்சலத்தில் போட்டியிட்ட முதல் எலெக்ஷன்லேயே வந்து மிகப்பெரிய வெற்றி பெறாரு. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி கோட்டை அப்படிங்கிறது வட மாவட்டங்கள், ஆனால் அதில் அவர் ஜெயிச்சு வந்தார். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு விஜயகாந்துக்கு பக்கபலமாக பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார். பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் பண்ணி வந்தவர். இது மாதிரி சீனியர் அரசியல் தலைவர்களை அவங்கவுங்க கூட வச்சுட்டாங்க. 1967 திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ராஜாஜியும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். சென்னை மாகாணத்தின் தமிழ்நாடு முதல்வராக இருந்த ராஜாஜி ஒரு கட்டத்தில் காமராஜரை அழிச்சொழிக்கணும்னு நினச்சார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு காமராஜரை சுத்தமாக பிடிக்கல. அப்போ அவர் சொன்னார், பிராமணர்களே
பூநூலை கையில் பிடித்து கொள்ளுங்கள், குத்துங்கள் உதயசூரியனுக்கு அப்படிங்கிற ஒரு பேக் போனாக அவர் இருந்தார் அந்த டைமில். அப்புறம் எம்ஜிஆருங்கிற ஒரு பில்லர் இருந்தது. இதையெல்லாம் வச்சு தான் திமுக அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியை பிடிச்சது. அதுக்கப்புறம் திமுகவிலிருந்து உடஞ்சி வந்த வைகோ இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போனார். இன்றைக்கி ஒரு சீட்டு துரை வைகோ திருச்சியில் நின்று ஜெயிச்சு உள்ளே போயிருக்காரு. அதாவது மிகப்பெரிய அரசியல் சக்திகளாக வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட மதிமுக, பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சியோட அரசியல் ப்ரெஷர்கள். அதாவது விஜய் நாளைக்கு கொடியேற்ற போகிறாரு. அதுக்கு இன்றைக்கி மத்தியானம் காவல்துறையிலிருந்து ஒரு அறிக்கை வருது. எங்ககிட்ட முறைப்படி எந்த ஒரு ஸ்டேஷனில் எழுதியும் கொடுக்கல, எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கலின்னு. அதாவது என்னென்னா, அங்கே ஒரு 1000 பேர் கூடக்கூடிய இடம் நாளைக்கு ஒரு 10,000 பேர் கூட்டிட்டாங்கன்னா நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. அவங்க காவல்துறை அவங்க தரப்பு நியாயத்தை முன் வச்சாங்க. இவங்களுக்கு இந்த அடிப்படை அறிவும் கூட தெரியாமல் இருக்குது. காவல்துறையில் போய் முறைப்படி ஒரு பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சிலை வைக்கணும்னால, ரோட்டில் நீங்கள் கொண்டு சிலை வைக்கணும்னால ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி போய் ஸ்டேஷனில் எழுதி கொடுக்கணும். அவன் அதையெல்லாம் சர்ச் பண்ணி ஓகே இங்கே வைக்கலாம், இது இங்கே பதற்றம் இல்லாத இடம் தான் அப்படின்ட்டு அவங்க காவல்துறை முறைப்படி கொடுக்கக்கூடிய பர்மிஷன் தான் இதுக்குண்டான எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு விஷயம் இதுதான். இப்போ நாளைக்கு மாவட்ட செயலாளர்கள், இப்போ விஜய் கட்சியில் இருக்கிற மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அது இல்லாமல் முக்கிய உறுப்பினர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கொடியை ஏற்றி அறிமுகப்படுத்த போகிறாங்க. இப்போ விஜய்க்கு அரசியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல அங்கே யாருமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கும்பிட்றவன் ஐயா, கும்பிட்றன் தளபதி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்காங்க. அரசியல் அறிவோ ஞானோதயமான ஒரு புரிதலோ கொண்ட விஜய் கூட யாருமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு விஜயோட கட்சியில் நாளைக்கு படையெடுத்து போவாங்க. இன்றைக்கி இருக்கிற கல்வி தந்தைகளாக இருக்கிற பச்சைமுத்து, ஏசி சண்முகம், தேவநாதன் யாதவ், இப்படி பணம் இருக்கிற எல்லா முதலையும் அங்கே ஓடுவானுங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தர் தோல்லையும் முதுகில் சவாரி செஞ்சே பழக்கப்பட்டவங்க. இது மாதிரி ஆட்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு விஜய்க்கு அரசியல் புரிதல் கொண்ட சில பேர் கூட தேவைப்படுறாங்க. உதாரணத்துக்கு தமிழருவி மணியன், ரஜினிகாந்த் கூட போர் வரும்ட்டு கூடவே இருந்தார். ரஜினி துண்டை காணணும் துணியை காணம்னு கோடம்பாக்கத்தை விட்டு ஊருட்டே ஓடுற லெவலில் ஆகிட்டார். ஏன்னா அவரோட அரசியல் நிலைப்பாடு அவ்வளோதான் இருந்தது. அது இல்லாமல் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு மக்கள் நீதி மையத்தை கமலஹாசன் வச்சு நடத்தி பார்த்தாரு. அவர் பிக் பாஸ் அரசியல்வாதி, அவர் ஒரு ட்வீட்லேயே எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணார். ஆனால் விஜய் இதிலிருந்து ரொம்ப மாறுபட்டவர். அதாவது பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் போய் நின்னார். ஸ்ரீமதி விஷயமாகட்டும், தூத்துக்குடியில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கும் எந்த ஒரு விஷயம் என்றாலும் விஜய் அவரோட நிலைப்பாடு, அதாவது விஜய் நடிக்க தெரியாத ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத இதில் நம்ம வெளிப்படுத்திக்கலாம். இங்கே என்ன தெரியுமா, இவங்களை எதிர்த்து நீங்கள் போராடுறதுக்கு வெறும் பணம் மட்டும் பத்தாது. நாளைக்கு பட்டத்து அரசர், சிற்றரசர் உதயநிதி ஸ்டாலினுக்கு 10,000 கோடி வேணாலும் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது திமுக முதலமைச்சராக இருக்குது. ஸோ பணத்தால் ஒருபோதும் திராவிட கட்சிகளை நீங்கள் வீழ்த்த முடியாது. நீங்கள் நாளைக்கு தனித்து போட்டியிட்டீங்கனாலும் 12லிருந்து 15% ஓட்டை உங்களால் எடுக்க முடியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் சந்தித்த ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே 11% ஓட்டை கைப்பற்றினார். ஆனால் இன்றைக்கி தேமுதிக இருந்த தடம் தெரியாமல் அழிச்சு போட்டாங்க. இதே அதிமுக, திமுக தான் அவ்வளவு பிரஷரை சந்தித்தாங்க. இப்போ நீங்கள் சீமான் கூட கூட்டணி போட்டிங்கனாலும் சீமான் கட்டிருக்கிற 8%, உங்கள்கிட்ட வரப்போகிற 12%, எல்லாம் சேர்த்துனாலும் 20% தான். இப்போது இருக்கிற கூட்டணிகள் உடஞ்சி வெளியில் சொல்ல முடியாது. நாளைக்கு காங்கிரஸ் இங்கே முதல்வராக ஏற்றுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா 2016 அதாவது சிவப்பே சித்தாந்தம்னு வாழ்ந்த கம்யூனிஸ்ட்டுகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், இவங்கெல்லாம் ஒரு நடிகனாக இருந்த விஜயகாந்தை முன்மொழிஞ்சு முன்னுக்கு போனாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே 30,000 கிலோமீட்டர் வில்லேஜுகளில் நடந்த வைகோவே போய் விஜயகாந்தை நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு ஏற்றுட்டார். காலம் யாருக்கு எப்படி வேணாலும் மாறலாம். அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்குண்டான சாதுரியமான காய் நகர்த்தர்கள் தெரிந்த ஆட்கள் உங்கள் கூட வச்சுக்குங்க. விஜய் கட்சியில் ஓட்டர்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் இருக்காங்க. அதாவது இன்றைக்கி விஜயோட மார்க்கெட் என்பது ரஜினியை விட உச்சத்துக்கு போன ஒரு மார்க்கெட். இந்த தேட்டரில் போய் கல்யாணம் பண்ணுறவன், போஸ்டர் அடிக்கிறவன், போஸ்ட் ஒட்டுறவன், அவங்க எல்லாம் இருக்கட்டும். ஏன்னா அவங்களாம் உங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து உங்கள் வளர்ச்சியில் கூட இருந்தவங்க. அதுக்காக ஒரு போஸ்ட் ஒட்டுறவங்களை கொண்டு இந்த தொகுதியில் நிறுத்தி எம்எல்ஏக்கு கேண்டிடேட் இவர் தான் அப்படின்னா மக்கள் உடனடியாக ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் ஃபேன் பேஸ்ட் ஓட்டு எப்போவுமே அது உங்களுக்கு உழுகும். தாய்மார்கள் ஓட்டு அது சாலிடராக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இப்போது ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு வந்து அரசியல் ஆலோசகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி தான் இழுத்து கட்டி ஜெயலலிதாவை இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு வந்து அவருக்கு யாருமே எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவர்கிட்ட சாதுரிய தன்மை நிறையா இருக்குது. இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லேயே அதிக சாதுரிமை தன்மை கொண்ட ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி. அதே மாதிரி இப்போ வந்த கமலஹாசன் நிறையா பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் போட்டு அந்த கட்சியை பலப்படுத்த பார்த்தினாரு. ஆனால் கமலாவோட தவறான முடிவுகள்னால் மக்கள் நீதி மையம் மண்ணோட மண்ணாக கிடந்துட்டுருக்கு. இப்போது அந்த கட்சி ஜென்மத்துக்கு இவங்க எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளில் உங்கள் கட்சி அடுத்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் தன்னை தமிழகத்தில் நிலைநிறுத்தி கொள்ளணும்னா உங்களோட கட்சியில் மிகச்சிறந்த ஆளுமையை நிர்வாகிகளை நியமிக்கிறது. அதாவது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா ஆரம் வீரப்பன், இறந்து போன ஆரம் வீரப்பன் ஒரு அரசியல் ஆலோசகராக எல்லா பக்கம் நின்னார், ஜெயலலிதா கூட இருந்தவர். அதே மாதிரி சைதை துரைசாமி இருந்தார் ஒரு காலத்தில். இது மாதிரி அரசியல், அதாவது வந்து கருணாநிதியிட்ட போய் ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்தீங்கன்னா 234 தொகுதியும் எழுதுவார், அவரே எழுதுவார். 234 தொகுதியில் யார் கேண்டிடேட் அப்படிங்கிறத பேரோடு எழுதுவார். தென் சென்னையில் இவன், திருவள்ளூரில் இவங்க அப்படிங்கிறது பேருக்கு தான் பணம் கட்டுறதை ஒழிய டெபாசிட் பண்ணுவாங்களே ஒழிய கருணாநிதியோட மைண்டில் 234 தொகுதியில் யாரை வேணும் நிறுத்தினா ஜெயிக்க வைக்க முடியுங்கிறது அவருக்கு தெரியும். அறிவாலயத்தில் உட்காந்துட்டு கன்னியாகுமரியில் கேண்டிடேட்டை போட முடியும். ஆனால் ஜெயலலிதா கிட்ட என்னன்னா மாவட்ட செயலாளர் கூப்பிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் மாவட்டம் இருக்குன்னா 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த தொகுதி யாரை கொடுத்தா ஜெயிக்க வைக்கலாம், இது கொடுத்தா நீ ஜெயிக்க வச்சிருவியா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி தோற்று போச்சுன்னா கூப்பிட்டு ரிவீட் அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து கண்ணார பார்த்தது. மினிஸ்ட்ரிவே அடுத்த செகண்ட் தூக்கி அடித்த வரலாற்று பெருமையெல்லாம் ஜெயலலிதாவுக்கு நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் உங்களோட கட்சியிலையும் வந்து அதாவது அரசியல் தெரிந்த ஆட்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஜால்ரா தட்டுறவன், முதுகு சொறிகிறவன், அவங்களெல்லாம் இன்றைக்கே முடிக்கூட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகும்.